தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு நமஸ்காரங்கள். இந்த புலனடக்கம்ங்கிறது என்ன? புலன்களை அதோட இஷ்டத்துக்கு போவிடாமல் இருக்கிறது. இப்போ நீ ஒரு நாய் வளர்க்குறன்னா சங்கிலி பிடிச்சின்னு இருப்ப. வாக்கிங் போகிறது கூட நான் கிண்டலாக சொல்லுவேன், இவன் அதை இழுத்துன்னு போகிறானா அது இவன் இழுத்துன்னு போகிறதான்னு தெரியலேமே. அது மாதிரி அது போகும். அப்போ அதுக்கு சுதந்திரம் இருக்கான்னா, ஃப்ரீவில் இருக்கான்னா, நிறைய பேர் கேட்பான் மனுஷாளுக்கு ஃப்ரீவில் உண்டான்னு. அந்த சங்கிலியோட நீளம் தான் ஃப்ரீவில். அது ரொம்ப ஏதாவது கண்டத்தை திங்க போயிடுச்சுன்னா இழுத்துருவான். அது மாதிரி கடவுளுடைய செயலால் நாம் வாழறோங்கிற உணர்வு இருந்து தன்னைத்தானே நெறிப்படுத்தி கொள்ளக்கூடிய, இல்லையா? வீட்டில் கண்டபடி காடு மாதிரி வளர்க்க மாட்டான். தோட்டம்னா இது இப்படி இப்படி இருக்கணும் வைப்பான், இல்லையா? இந்த பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட்டு, இந்த புடவைக்கு இந்த ப்ளவுஸு மேட்ச்சு, இந்த சல்வார் போட்டால் இந்த துப்பட்டா, அதுக்கேற்ற மாதிரி நகை, அது அந்த கலரில் பொட்டு எல்லாம் வந்துடுது. இப்போ அப்படி பண்ணுறியோ இல்லையோ? அப்போது உள்ளம் அழகாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாமோ? இதெல்லாம் நெறிப்படுத்தின்னு இருக்கே, இல்லையா? இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். கோயிலுக்கு போகிறான், வேஷ்டி கட்டின்னு போவான். நிறைய பேர் அப்படி வருதில்லை, சந்தர்ப்பத்தை சொல்லிட்டேன். பார்ட்டிக்கு போகிறான், பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு போகிறான். அந்தந்த இடத்துக்கு ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம். ஔவையார் சொல்கிறா விநாயகர் ரகவல்ல, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டிங்கிறா. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்படி உடுத்திக்கணும்னா அப்படி உடுத்துன்னு நீங்கள் கோவிலுக்கு போய் பாருங்க, உங்கள் மனசு ஒரு நிம்மதி இருக்கும். எப்படியானாவும் இருந்து பாருங்க, அந்த மனசு சஞ்சலிக்கும். அப்படி இருக்கிற வாழ்க்கையை நெறிப்படுத்தி புலனடக்கத்தோடு இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? பஞ்சபூதங்களை அடக்கிறான். எனக்குள்ளே இருக்கிற மைக்ரோ லெவலில் இருக்கிற பஞ்ச இந்திரியங்களை, ஐம்புலன்களை அடக்கி 5 பூதங்களை அடக்க முடியும். இப்படி பண்ணுறவர்கள் அதிகமாகும்போது உலகத்தில் மாறுதல் ஏற்படும், இல்லையா? சொல்கிறார் அவர், त्वक्चक्षुश्रुति जिह्वाग्राणे पंचविध प्राण उपस्थाने केलति ब्रह्मांडे भगवान केलति पिंडांडे. त्वक् तोल தொடுகை, சக்ஷுகு கண்ணு பார்வை, ஸ்ருதி காது கேட்பது, ஜிஹ்வா நாக்கு, கிராணு மூக்கு, இந்த 5ம் இருக்கு, இல்லையா? இது செயல்படுறதுக்கு என்ன பண்ணுறது? பிராண அபான உதான வியான சமான 5 பிராணன் இருக்கு, ஒத்தொத்தருக்குள்ளே இருக்கு. இது 5 பிராணனுக்கும் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கு, அதுபடி அது செய்யறது. பரிஜேஷம் பண்ணுறவாளுக்கு தெரியும். பிராணாய ஸ்வஹா, அபானாய ஸ்வஹா, உதானாய ஸ்வஹா, வியானாய ஸ்வஹா, சமானாய ஸ்வஹா. அப்புறம் 6வது பிரம்மணே ஸ்வஹா, எனக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கு நான் நைவேத்தியம் பண்ணுறேன், உள்ளே இருக்கிற சுவாமி சாப்பிட்றதுக்காக. இந்த 5ம் எப்படி வேலை செய்கிறது சொல்கிறார். சப்த ஸ்பர்ஷ ரசாதிக மாத்திரே, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த 5. சப்தம் காதால் கேட்பது, ஸ்பர்சம் தொடுகை, ரூபம் பார்க்கறது, ரச சுவை, கந்த சுவாசிக்கிறது. இந்த 5மே பஞ்சபூதங்களால், ஐம்புலன்கள் ஆக்கப்பட்டிருக்கு, இல்லையா? ஆகாச தத்துவம் தான் சத்தம் கேட்கறதுக்கு காரணம். மண்ணு தத்துவம் தான் தொடுக உணர்ச்சிக்கு காரணம். அக்னி தத்துவம் தான் பார்க்கறதுக்கு காரணம். ஜல தத்துவம் தான் சுவைக்கு காரணம். வாயு தத்துவம் தான் முகறதுக்கு காரணம். அப்போ இந்த 5 பூதங்களும் 5 புலன்களாக உங்கள்கிட்ட வேலை செய்கிறது. பஞ்சபூதங்களை கண்ட்ரோல் பண்ணினா பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். பஞ்ச புலன்களாக, ஐம்புலன்களாக உங்கள்கிட்டயே இருக்கு, அதை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும், உன்னால் முடியும். பண்ணின மகான்கள்லாம் இருக்கா அந்த தேசத்தில், ரிஷிகள்லாம் இருக்கா. ஐயோ, திருச்சுழியில் பிறந்து மதுரைக்கு வந்து திருவண்ணாமலைக்கு வந்து ரமண மகர்ஷிகள் ஒரு ப்ரெசன்ஸ்னால எத்தனை பேருக்கு அமைதியை கொடுத்தார், எத்தனை பேர் டவுட்ஸை ஒரு பேசாமல் கிளியர் பண்ணார். சாத்தியம்.
இல்லையா? அடிக்கடி சொல்லுவேன், வி பிலீவ் இன் சயின்ஸ், வி டோன்ட் பிலீவ் இன் சயின்ஸ்ன்னு சொல்லுவேன். மகான்களை நம்பணும். விஞ்ஞானம் ஆஹா, அதோட ஆற்றல் அற்புதமானது தான். வெளியில் இருக்கிற வஸ்துக்களை கண்டுபிடிச்சான். மெய்ஞானிகள் என்ன பண்ணுறான், உனக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை கண்டுபிடிச்சி உனக்கு சொல்கிறான். அது எவ்வளோ பெரிய கொடை இல்லையா நமக்கு? அவர் சொல்கிறார், சப்த ஸ்பர்ஷ ரச அதிக மாத்திரை, பஞ்ச தன்மாத்திரைகள் தான் இதெல்லாம் வேலை செய்கிறது. சாத்விக ராஜச தாமச மித்ரே, முக்குணங்களால் மனிதன் ஆளப்படுகிறான். சாத்விக ராஜச தாமச. தமோ குணம்ங்கிற தாமச குணம் என்ன? சோம்பேறித்தனம், கண்டதையும் தின்னுண்டே இருக்கிறது, தூங்கிண்டே இருக்கிறது, நமக்கு இடைஞ்சல் பண்ணுறாலோ பண்ணலையோ அடுத்த வாழ்க்கை துன்பம் கொடுக்கறது, அசுர குணம். இதுதான் தமோ குணம்னு பேர். இதோடைய நிறம் என்ன? கருவை நிறம். சுறுசுறுப்பாக இருக்கிறது, எல்லா வேலைகளையும் செய்யறது, இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு பரசாற்றிக்கிறது, பெருமை பீத்திக்கிறது. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இது ரஜோகுணம். இதோட நிறம் சிகப்பு. சத்துவகுணம், சுறுசுறுப்பாக இருக்கிறது, எல்லா வேலையும் செய்கிறது, எல்லாருக்கும் நன்மை செய்கிறது, இறைவன் அருளால் இதை செய்தேங்கிற எண்ணத்தோடு இருக்கிறது, ஆணவம் இல்லாமல் இருக்கிறது. ஒருத்தருக்கு செய்யறதுனால எனக்கு கிடைக்கிற மன நிறைவே அதோட பலன்னு நினைக்கிறது. தனக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணினா கூட கடவுளே அவனுக்கு நல்ல புத்தி கொடுன்னு கேட்கறது. இது சத்துவகுணம், சாத்வீகம். இதோட நிறம் வெண்மை. இந்த மாதிரி நிறமுள்ள திரைகள் போட்டு, இந்த திரைகள்லாம் விலகினா உள்ள இருக்கிற விளக்க காட்டி தான் ஜோதி தரிசனம்னு வடலூரில் காட்டுறான். அப்போ இந்த 3 குணங்கள் எல்லார்ட்டையும் இருக்கும். எப்படின்னா, பால், டிகாஷன், சக்கரை 3 சேர்ந்தா காஃபிங்கிறாப்புல இது 3 சேர்ந்தா தான் மனுஷன். சில பேர் கொஞ்சம் ஜாஸ்தி டிகாஷன் போட்டுப்பா, சில பேர் டபுள் சுகர் போட்டுப்பா, சில பேர் கொஞ்சம் வெளுப்பாகவே காஃபி குடிப்பா. அப்போ சில பேர்ட்ட சத்துவ குணம் நிறைய இருக்கும், சில பேர்ட்ட ரஜோ குணம் இருக்கும், சில பேர்ட்ட தமோ குணம் இருக்கும். ராமாயணத்தில் இதுக்கு எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? தமோ குணத்துக்கு எக்ஸாம்பிள் ராவணன், ரஜோ குணத்துக்கு எக்ஸாம்பிள் கும்பகர்ணன், சத்துவ குணத்துக்கு எக்ஸாம்பிள் விபீஷணன்.